வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குவிஸ் ஆக்டிவிட்டீஸ் பற்றி. டர்ன் எடிட்டிங் ஆன் ரைட் சைடில் டர்ன் எடிட்டிங் ஆன் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஆட் அன் ஆக்டிவிட்டி ஆர் ரிசோர்ஸ் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண குவிஸ் அப்படிங்கிற ஆக்டிவிட்டீஸை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துட்டு இந்த ஹோல் குவிஸுக்கு நேம் கொடுங்க. சிம்பிள் மேத்ஸ், அல்ஜீப்ரா, இது மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். இதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுங்க. இதுக்கான டைமிங் ஃப்ரேம் செட் பண்ணிக்கலாம். எப்போலேருந்து எப்போ வரையும் அவைலபிள் அந்த குவிஸ் அப்படிங்கிறது, இந்த குவிஸ் எக்ஸாமு. ஸோ அதுக்கான எத்தனை டைமோ அட்டெம்ப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அடுத்து கிரேடு இருக்குது. அதுக்கு கிரேட் வேணால் கிரேட் கொடுத்துக்கலாம். எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்லி. இது டோட்டல் குவிஸுக்கு கிரேடு. இண்டிவிஜுவல் கொஸ்டின்ஸுக்கு தனியாக நம்ம செட் பண்ணிக்கிற முடியும் கிரேடு. அடுத்து லே அவுட்டு. கொஸ்டின்ஸ் எப்படி எல்லாமே ஒரே பேஜில் எல்லா கொஸ்டின்ஸும் இருக்கணுமா, இல்லை ஒரு பேஜில் 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் இந்த மாதிரி எத்தனை கொஸ்டின்ஸ் ஒரு பேஜில் இருக்கணும் அப்படிங்கிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம 10 கொஸ்டின் ஒரு பேஜில் இருக்கணும், அடுத்த 10 இன்னொரு பேஜில் இருக்கும். அதேமாதிரி நேவிகேஷன் மெத்தட் ஃப்ரீயாக இருக்கலாம். ஃப்ரீனா எந்த பேஜும் எனி டைம் ஆக்சஸ் பண்ண முடியும். 10th பேஜுக்கு ஸ்ட்ரைட்டாக 1வது பேஜ்லேருந்து 10th பேஜுக்கு போக முடியும். பட் சீக்வென்ஷியல்னால் 1 by 1 தான் போக முடியும். ஒரு பேஜ் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த பேஜ் போகலாம். ஸோ அவங்க அடுத்த கொஸ்டின்ஸை பார்க்க முடியாது. இதில் தெரியாட்டி கொஸ்டின் ஷஃபில் பண்ணணுமா அப்படிங்கிறது, ஷஃபில் பண்ணணும்னா எஸ் கொடுத்துடலாம். இப்போ ஒரு ஆள் அட்டெம்ப்ட் பண்ணும்போது ஒருத்தவங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் வித்தியாசமாக தெரியும். ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு 50வது இடத்துல இருந்த கொஸ்டின் செகண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட் இடத்துல இருக்கும். ஸோ ஷஃபில் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ரிவ்யூ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் அப்பியரன்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணவங்களோட நேமு இமேஜ் காட்டும். அது தேவையான சூஸ் பண்ணிக்கலாம். டெசிமல் கிரேட்ஸு. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு அட்டெம்ப்டில் பாஸ்வேர்டு ப்ரொடெக்டட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு கொடுத்தா தான் அந்த கொஸ்டின்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும் அவங்களால. செலக்டட் பாஸ்வேர்டு. ஸோ இது எக்ஸ்ட்ரா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த இதில் இருக்குது. இந்த டேபில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் ஃபீட்பேக் குவிஸுக்கு ஓவராலாக கொடுக்கலாம். ஸோ இண்டிவிஜுவல் கொஸ்டின்ஸுக்கு தனியாக ஃபீட்பேக் கொடுக்கலாம், ஓவரால் குவிஸுக்கும் கொடுக்கலாம் ஃபீட்பேக்கு. சப்போஸ் இந்த குவிஸில் அவங்க வின் பண்ணாங்கன்னா அடுத்த லெவல் 2க்கு போகலாம் அந்த மாதிரி. ஸோ இப்போ சேவ் அண்ட் ரிட்டர்ன் டு த கோட்ஸ். இப்போ டர்ன் எடிட்டிங் ஆஃப் பண்ணிவிடுங்க. பண்ணியாச்சு. இப்போ சிம்பிள் மேத்ஸ் அப்படிங்கிற குவிஸுக்கு கிளிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்ஸ் ஆட் பண்ண போகிறோம். எடிட் குவிஸு. இதில் கொஸ்டின்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இதில் ரைட் சைடில் ஆடு. இது ஏற்கனவே ஆட் பண்ணியிருந்த கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கொஸ்டின் பேங்க்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை புதுசாக ஆட் பண்ணுறதா நியூ கொஸ்டின்ஸ் அப்படின்னு இங்கே ரைட் சைடில் கிளிக் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு எஸ்ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற கொஸ்டின் வச்சுப்போம். அதை சூஸ் பண்ணிவிட்டு ஆட் கொடுங்க. கொஸ்டினுக்கு நேம் கொடுத்துருங்க. சிம்பிள் மேத்ஸ் எவல்யூஷன். இது அந்த ஹோல் குவிஸுக்கான இது, எக்ஸாமுக்கான இது. இப்போ ஃபஸ்ட்டு குவிஸை கேட்க போகிறோம். குவிஸோட கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம். add 2 + 2 = 4. இப்போ 2 ஆட் பண்ண 4ன்னு நம்ம சொல்கிறோம். அது ரைட்டாக ராங்கா அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட இருந்து. ஸோ கொஸ்டின் நாங்கள் கேட்டோம். டிஃபால்ட் மார்க் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணால் 1 மார்க்கு. ஜென்ரல் ஃபீட்பேக் ஏதாவது இருந்துச்சுன்னா ஜென்ரலாக ஃபீட்பேக் கொடுக்கலாம் அந்த கொஸ்டின்ஸை பற்றி. இப்போ கரெக்ட் ஆன்சர் எஸ்ஸாக இருந்துச்சுன்னா என்ன கொடுக்க போகிறோம்? கரெக்ட் ஆன்சர் எஸ்ஸாக இருந்துச்சுன்னா குட், வெல் டன். இதே ஒரு நோங்கிற ஆன்சரை சூஸ் பண்ணியிருந்தாருன்னா ஃபால்ஸுக்கு பேட், ட்ரை நெக்ஸ்ட் டைம். இந்த மாதிரி எந்த கேப்ஷன்ஸ் வேணுமா கொடுக்கலாம்.
ஸோ இவங்க வந்து மல்டிபிள் ட்ரையும் பண்ண வைக்க முடியும். மல்டிபிள் ட்ரைஸ் பண்ணுறாருந்தா அன்டில் அவங்க ரைட் ஆன்சரை சூஸ் பண்ணிட்டு வருவீங்க. இப்போ சேவ் சேஞ்சஸ். இப்போ செகண்ட் கொஸ்டின் ஆட் பண்ண போகிறோம். Second question, multiple choice question. Add. Multiply 2 into 3 equal to 6 is the right answer. இப்போ find the number a into b equal to 6. இதுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. டிஃபால்ட் மார்க் ஒன்று கொடுத்துட்டோம். ஒன்று மல்டிபிள் ஆன்சர்ஸ். சிங்கிள் ஆன்சராக மல்டிபிள் ஆன்சர்ஸ் allowed. ஸோ மல்டிபிள் ஆன்சர்ஸ். சாய்ஸ் 1 2 into 3 6. Feedback on the right answer. Grade இதுக்கு வந்து அதே மாதிரி சாய்ஸ் 2 3 into 2 கரெக்டு தான். அதுவும் ரைட்டு தான். அதே மாதிரி 2 into 2 ராங் ஆன்சர். ஸோ இந்த 3 ஆன்சர்ஸில் எந்த 2 ரைட் ஆன்சர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் அது மாதிரி. ஸோ சேவ். இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சிம்பிள் மேத்ஸுங்கிற குவிஸை நம்ம அட்டன் பண்ணி பார்க்க போகிறோம். அட்டெம்ப்ட் த குவிஸ் now. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து செலக்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 2 + 2 = 4. ட்ரூனா ட்ரூ, ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ். அடுத்த கொஸ்டின்ஸ் லோட் ஆகும். Find the number a into b equal to 6. Select one or more answers. Select one or more. ஸோ இதில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எதுவுமே சூஸ் பண்ணலாம். 2 into 3 6, 3 into 2 6 தான். ஸோ ஃபைனல். அட்டெம்ப்ட் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். நம்மளோட ரிசல்ட் சேவ் ஆகிடுச்சு. சப்மிட் ஆல் அண்ட் ஃபினிஷ். ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் ரீபேக் பண்ண முடியாது, ரோல் பேக் பண்ண முடியாது எந்த ஆன்சர்ஸையும். ஸோ இப்போ நம்மளுக்கான ரிசல்ட் கிடச்சிருச்சு. 100% 10 out of 10. ட்ரூ ஃபஸ்ட் ஆன்சர், ட்ரூ செகண்ட் ஆன்சர் ட்ரூ. அதுக்கான கமெண்ட் இருக்குது. குட் வெல் டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.